எல்லாருக்கும் வணக்கம். அன்பான அழகான ஒரு இனிய மாலை பொழுதில் கூடியிருக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். இவ்வளோ நேரம் நல்ல ஆடி பாடி கொண்டாடி கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்பொழுது ஒரு சின்ன பட்டிமன்றம். கண்டிப்பாக சண்டை பிடிக்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர். சும்மா வந்தால் கலர்ஃபுல்லாக சேரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நடுவரும் கலராக சேர் போட்டு மைக்கெல்லாம் போட்டு கம்பீரமாக உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டு போக முடியாது. சரிங்களா? சரி, இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம் அன்பா இல்லை கண்டிப்பா. நம்ம இங்கே பேச தொடங்குறதுக்கு முன்னாடியே அன்பு ஒரு பக்கம் கண்டிப்பாக ஒரு பக்கம் பேசுங்க, இடம் கொடுங்கன்ட்டாங்க. என்ன இருந்தாலும் அன்புக்கு தானே முக்கியத்துவம். அதனால் அன்பில் இருந்து பங்களிக்கிறதுக்கு வாங்க. அது குடும்பமாக அன்போட பங்களிக்க வந்துருக்கிறாங்க. முதல் இடத்துல அவங்க பிபின் அவர்கள் பேசுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியமான உபதேசம் அன்பே என்று தீர்ப்பளிக்க தயாராக இருக்கும் நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, கருத்து சொல்லுங்க. உங்க ஆனந்த பிரதர் முதல் நாள் கொடுத்த மட்டன் பிரியாணி சரியா வேலை செய்யுது. இன்னைக்கு தான் கொடுத்தாரு. ஏனென்று சொல்கிறேன் என்றால், நீங்க பிளான் எப்படி என்றால் கண்டிப்பு முதலாவதாக தொடங்க வேண்டும் என்று நடுவர் அவர்கள் மாற்றி அன்பு பகுதியை தொடங்க வைத்து விட்டார். ஆனால் நடுவர் அவர்கள் நடுநிலை தவறாதவர் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக அன்பின் பக்கம் தீர்ப்பு தருவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்க போனாலும் முதல்ல அன்பு தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் கண்டிப்பில் போகும். நடுவர் அவர்கள் இப்போது தீர்ப்பை கூறிவிட்டார்கள். சரி, தொடங்குங்க, பேசுவோம். நடுவர் அவர்களே, மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, எங்களுடைய போதகர் அவர்களே, மதிப்புக்குரிய போதகர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது எதிரணியிலே இருக்கின்றவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பேசுவதற்காக வருவார்கள். அவர்கள் வரும்போது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுதான் நிச்சயமாக சொல்வார்கள். அவர்கள் கண்டிப்பான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன், கண்டிப்பான வணக்கத்தை சொல்லுவேன் என்று சொல்லவே மாட்டார்கள். இப்படி அன்பு என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் எதற்காக அந்த பக்கத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. சரிதான் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, சகோதரர் ஆனந்தர் அவர்கள் எங்களுடைய பக்கத்து வீட்டிலே வசித்து வருகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும். சில நேரங்களிலே நான் அந்த வழியாக செல்லும் போது அப்படிதான் நான் ஒரு வீட்டுக்கு வந்தேன். பானை உருண்டோடுகிற சத்தங்கள் கேட்கும். இன்னும் தட்டு பறந்து போய் விழுகின்ற சத்தம் கேட்கும். இப்போதுதான் புரிகிறது இவர் எதற்காக அந்த பக்கத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறார் என்று. தட்டு பறக்கிறதுக்கும் சட்டி பறக்கிறதுக்கும் நான் பொறுப்பு இல்லை, அவங்க மனைவி தான் பொறுப்பு. கரெக்ட். கண்டிப்பாக வீட்டிலே நடந்து கொண்டிருக்கிறார் போல இப்போதான் புரிகிறது. இன்னும் நடுவர்களே, நம்முடைய வீட்டிலே விருந்தினர்கள் வருவார்களானால் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய பெற்றோர்கள் எப்படி அறிமுகப்படுத்தி வைப்பார்கள்? நம்முடைய பிள்ளை அன்பான பிள்ளை, நம்முடைய பிள்ளை பணிவான பிள்ளை என்று அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். ஆனால் நம்முடைய எதிரணியில் உட்கார்ந்திருக்கின்ற நம்முடைய ஆனந்த சகோதரர், நம்முடைய சகோதரி ஆரோக்கியா, சகோதரி ஜெனிதா அவர்கள் வீட்டிலே
வித்தியாசமான ஒரு நடைமுறை இருக்கின்றது. அவர்கள் வீட்டிலே இப்போது சரி அவர்களை வரன் பார்க்க வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். மீண்டும் மீண்டுமா? பட்டிமன்றம் அப்படித்தானே வைத்துக் கொள்ளலாம். அப்போது அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களை எப்படி அறிமுகப்படுத்தி வைப்பார்கள் தெரியுமா? நிச்சயமாக என்னுடைய பிள்ளை அன்பான பிள்ளை, பணிவான பிள்ளை என்றுதான் அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். நிச்சயமாக கண்டிப்பான பிள்ளை என்று சொல்ல மாட்டார்கள். இப்படி எதிலையுமே அன்பு 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 என்று சொல்லிக்கொண்டு இப்படி எதற்காக இந்த பக்கத்திலே போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று இன்னும் புரியவில்லை. நடுவர் அவர்களே, நாம் எதிலும் வெற்றி பெற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியமான உபதேசம் அன்பான உபதேசமாக இருந்தால் நாம் நம் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். அன்பான உபதேசமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் நிலைத்து நிற்கிறதற்கு அது உதவியாக இருக்கும். நடுவர்களே, நாம் இப்போது குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்கு. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கணவன் மனைவி இடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், மனைவி கணவன் இடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். நடுவர்களே, உங்கள் வீட்டிலே நீங்கள் உங்கள் மனைவி இடத்திலே கண்டிப்பாக நடந்தீர்களானால் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? கஞ்சியாவது கிடைக்குமா? நடுவர்களே, என் வீட்டை பொறுத்தவரை கிடைக்குமா? ஏன்னா பொங்குறது நான் தானே. ஆனால் நடுவர்களே, இனிமேல் நீங்கள் அன்பாக நடந்து பாருங்கள். சிக்கன் பிரியாணி என்ன மட்டன் பிரியாணியே கிடைக்கும். கண்டிப்பா வீட்டுல கிடைக்கும், சர்ச்சில் கிடைக்கும். நடுவர்களே, நம்முடைய சகோதரர் ஆனந்த் அவர்கள் வீட்டிலே சாப்பாடு கிடையாது. அவர் எனக்கு தெரியும், அவர் சில நேரம் அவருடைய குமுறல்களை நம்மிடத்தில் ரொம்ப இழைச்சு போயிட்டாரு. இல்லை, அவர் பொதுவாக வேலைக்கு செல்லும் போது போகிற வழியிலே ஹோட்டலிலே உணவருக்கு தான் செல்வார். நாங்கள் ஒரே வழியாக தான் செல்வோம் மல்கர்ஜிக்கு. அவ்வப்போது நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம். அப்போது அவர் என்ன சொல்வார் என்றால், நான் இப்போதுதான் ஹோட்டலிலே உணவருந்தி சென்றேன் என்று. எனக்கு இப்போதுதான் புரிகிறது கண்டிப்பாக நடந்து கொண்டவர் நிலைமை எல்லாம் இப்படிதான் என்று. நடுவர்களே, நாம் பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். பிள்ளைகளிடத்தில் நாம் கண்டிப்பாக நடந்தோமானால், வாடா என்று சொன்னால் போடா என்று சொல்லி பேசும்போது என்ன சொல்றீங்க? பிள்ளைகளிடத்திலே கண்டிப்பா அன்பா இருக்கணும்ன்றீங்க. கண்டிப்புடன் நடந்தோமானால் வாடா என்று சொன்னால் போடா என்று சொல்லி சென்று விடுவார்கள். ஆதலால் நாம் எதிலையுமே அன்பாக தான் இருக்க வேண்டும். நடுவர்களே, இப்போ கல்வியிலே நாம் பார்த்தோமானால், கல்வி கற்கும் போது நாம் நேசித்து கற்க வேண்டும். சில நடுவர்களே, நம்ம ஊர்ல சொல்லுவார்கள், இந்த தள்ளி தள்ளி பழுக்கிற பழமாகாது, தானா பழுக்கிற பழம் தான். இப்ப எல்லாம் கல் வச்சுதானே பழுக்க? இல்ல, அதெல்லாம் சரியா இருக்காது. ஆதலால் நாம் எதிலையுமே அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்தினால்தான் நாம் அதிலே நமக்கு நிலையான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும். இன்னும் நடுவர் அவர்களே, பெல் எல்லாம் கிடையாது நடுவர்களே. இல்ல 5 நிமிஷம் தாண்டிட்டு நினைக்கிறேன். சரி நடுவர் அவர்களே, நாம் உலக வரலாற்றை எடுத்தோமானால் நம்முடைய ஹிட்லரை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். கண்டிப்புடன் நடந்து கொண்டார். கண்டிப்பான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இராணுவத்தை கட்டமைத்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பது நமக்கு தெரியும். அவருடைய குறுகிய கால வெற்றியை அவருக்கு கிடைத்தது தவிர அவரால் நீண்ட நாள்
நிலைநிற்க முடியவில்லை. இன்னும் நம்முடைய இந்திய சுதந்திர போராட்டத்திலே நமக்கு என்ன நடந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காந்தியடிகள் அன்பின் வழியிலே, அறவழியிலே, சத்தியாகிரக வழியிலே போராட்டத்தை நடத்தினார், வெற்றியை பெற்றார். ஆகவே நடுவர் அவர்களே, அன்பு என்றைக்குமே ஜெயிக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியமான உபதேசம் அன்பான உபதேசமாக இருந்தால் நிச்சயமாக நமது வாழ்க்கைக்கு நீண்ட நாள் என்று சொல்வதை விட எப்போதும் நம் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நாம் அதில் பயன்பெற முடியும். ஆனால் கண்டிப்புடன் நம் உபதேசத்தை கேட்போமானால் அது குறுகிய கால அளவிலே நமக்கு பயன் தருமே தவிர அது நீண்ட நாள் அது நமக்கு பயன் தராது என்று அன்பு ஜெயிக்குமா நடுவர்களே? பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயிக்கும், அன்பு ஜெயிக்கும் நடுவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான உபதேசம் அன்பே என்ற தீர்ப்பு கூறி ஓகே தருமாறு வாய்ப்புக்கு நன்றி கூறி போகின்றேன். நன்றி. ஆமா, அருமை அருமை. அவர்கள் நம்ம ஹிட்லரை பற்றி பேசினாரு. அவர் வேற யாராவது அன்பான ஒரு முகத்தை பற்றி சொல்லுவாரோன்னு எடுத்துக்காட்டுக்கு எதிர்பார்த்தேன். ஆனாலும் எதிர்ப்பு தாக்குதல் செய்யணுன்றதுக்காக ஹிட்லரை போல ஏவுகணை விட்டு தாக்கி இருக்கிறாரு. அந்த ஏவுகணையை சமாளிக்கிறதுக்கு நாங்களும் தயார்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஆரோக்கிய சிஸ்டர் வராங்க. இப்போ எப்படி கண்டிப்பாக பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, எங்களுடைய தலைப்பு என்னன்னா கண்டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பேசின சகோதரர் வந்துட்டு சொன்னாங்க ஹிட்லரை பற்றியும் காந்தியடிகளை பற்றியும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. காந்தி தாத்தா வந்து போராடினது என்னமோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நேதாஜி வந்துட்டு அவர் வந்து தெரியும்ல, அவர் போராடி இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு நீயே வச்சுக்கோடான்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு கண்டிப்போட நடந்ததுனாலதான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சது. அப்படி இருக்கிறப்ப அந்த கண்டிப்பு நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு மென்மேலும் உயர்ந்து போவோம் அப்படின்றதுதான் என்னோட கருத்து நடுவர் அவர்களே. ரெண்டாவதா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இதுக்கு உதாரணமா நம்ம பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏசப்பாவே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்ச்ல அவங்க அவுட் சைடு இருக்கிற பீப்புள்லாம் வந்துட்டு சர்ச்சை வந்துட்டு என்ன பண்ணாங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து தெரியாதது சொல்ல அப்படியே எல்லாரும் அப்படியே சைலண்டா இருக்காங்க. எல்லாருக்கும் அப்ப அவர் வந்துட்டு போய் அன்பா இங்க எல்லாம் விளையாடிக்க கூடாது, எழுந்து போங்கப்பா அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. சாட்டை எடுத்து கண்டிப்போட நடந்தப்பதான் அவங்க வந்து திரும்பினாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சம்பவம் வந்துட்டு நடக்கல. அதனால நடுவர்களே நீங்க புரிந்து வைத்துக் கொள்ளுங்க, கண்டிப்பு தான் வந்துட்டு முக்கியம். கண்டிப்பு மூலமா வளர்ற குழந்தைகள் தான் வந்துட்டு இந்த காலத்துல வந்துட்டு முன்னேறுவாங்க அப்படின்றதுதான் வந்துட்டு என்னோட வாதம். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு இப்ப வந்து கண்டிப்பு அப்படின்றத வந்து பேசுறது வந்துட்டு கண்டிப்பு அப்படின்றது தான் வந்துட்டு அன்புக்கான வேலி. ஃபர்ஸ்ட் கண்டிப்பு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அன்பு. ஒரு குழந்தை கண்டிப்பா அம்மா வந்துட்டு அங்க போகாத மகனே, அங்க போகாதப்பா, அங்க போனா பூச்சி கடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 இழுத்து 4 அரை வச்சுதான் அடிச்சு கண்டிப்பான முறையில தாய் சொல்றதுனாலதான் பிள்ளைங்க வந்துட்டு திருந்துறாங்க. அப்ப கண்டிப்புன்றது வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத வந்துட்டு நீங்க வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவதா வந்து திருப்பி நான் பைபிள் ரிலேட்டடா தான் சொல்ல போறேன். ஏன்னா இது வந்து கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவை வந்துட்டு அன்பா கண்டிப்பா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பு அப்படின்றதுக்கு உதாரணமா வந்துட்டு நான் என்ன சொல்ல போறேன்னா, ரெண்டாவதா ஆதாம் ஏவாள் பத்தி இவங்க எல்லாருக்கும் தெரியும். கடவுள் வந்துட்டு அன்பா அவங்களுக்கு எவ்வளோ அழகா படைச்சு ஒரு தோட்டத்தை கொடுத்து நல்லா அதுல இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாரு.
ஆனா அவங்க கேட்டாங்களா? அவங்க சொன்ன மாதிரி, முன்னால் பேசின சகோதரர் சொன்ன மாதிரி அன்பா சொல்லியிருந்தா, ஸோ அவங்க சொன்னது கரெக்டு தானே. அன்பா இருந்திருந்தா அவங்க கேட்டிருக்கணும் தானே. கேட்டாங்களா? கேட்கல. எங்க அன்பு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கண்டிப்பு தானே. கண்டிப்புன்னு சொல்லி தீர்ப்பு கொடுங்க நடுவர் அவர்களே. அப்ப இந்த 2 பேரும் பேசினா வீட்டுக்கு தான் போகணும். மூணாவது ஒரு விஷயம், கிறிஸ்துவ போதனைக்கு வந்துட்டு கசப்பான மருந்து வந்துட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பு தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு இதை வந்துட்டு அன்பா சொல்றதுக்கும் கண்டிப்பு மூலமா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்மளோட இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம், வெளியில வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, அது வந்து சரியாகுது. அதே மாதிரி நம்ம ஆத்மா வந்துட்டு கரெக்டாக நோயுறாம கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்றதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பு அப்படின்ற தடுப்பூசி வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு நடுவுல. எனவே கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவ போதனைக்கும் நம்மளுடைய கிறிஸ்துவ போதனை இருக்கா? கிறிஸ்துவ போதனை வழிகாட்டுதல், அதுக்கு தேவையான நம்முடைய குழந்தைகளை வந்துட்டு வளர்க்கறதுக்கு கண்டிப்பு தான் ஒரு தடுப்பூசியா இருந்து நம்மளை வந்துட்டு வழி நடத்தும் அப்படின்றத என்னோட கருத்தை இங்க ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணி பேச வாய்ப்பளித்தமைக்கு 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நன்றி கூடி விடை தருகிறேன். நன்றி. ஆரோக்கிய சிஸ்டர் ஆரோக்கியமா கண்டிப்பை பற்றி எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அப்படிங்கிறதற்கு நாங்கள் சவச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடித்து தும்சம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு எங்களுக்கே டஃப் கொடுப்பீங்களா? நாங்கள் சொன்னாங்களே ஸ்விம்மிங் அடிப்போம்னு சொல்லிட்டு இதை வளர் தம்பி அபிஷேக் அன்பும் சந்தோஷமும் இந்த நன்னாளிலே கிறிஸ்துமஸ் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சந்தோஷமா கொண்டாடுறோமா? கண்டிப்பா கொண்டாடிட்டு இருக்கோமா? சரி, நடுவர் அவர்களே, விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பட்டிமன்றம் எடுக்கணும்னு ஒரு விஷயம். அந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கலாம். அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தது யாரு தெரியுமா? ஆனந்தன். அவர் தான் தேர்ந்தெடுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு, இப்படியாகும் ஒரு யூடியூப்ல ஒரு இது இருக்கு, நீ என் கட்சிக்கு வந்தால் அதை தருவேன் சொன்னாரு. நாங்க என்னது, அது வந்து எங்களுக்கு இஷ்டப்படலாம். ஏன்னா வந்து அவங்க கட்சிக்கு வந்து நம்ம அதை வாங்கி அடுத்தவன் பேசுறதை நம்ம பேச இஷ்டப்படல. தேவாதி தேவன் வந்து அநேக விதமான அன்பு செய்தாரு, அதை பேசணும், அந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கடுத்து திரும்ப அவங்ககிட்ட கேட்கிறான், அதை அடுத்தவன் பேசுறதை பார்த்து எழுதிட்டு வந்து மனப்பாடமா கொட்டையில வந்திருக்காரு. ஆனா அவங்க பேர் என்னது? ஆனந்த். ஆனந்தமா இருக்கிறவரு, அன்பா இருக்கிறவரு. ஆனந்தன் ஆனந்தமா இருப்பாங்க, அன்பா இருக்கிறவர் ஆனந்தன் பேர் வச்சுட்டு ஆப்போசிட்ல இருக்காரு. சரி, 2வது அக்கா என்ன சொன்னாங்க? வேற வழி இல்லை. 2வது அக்கா என்ன சொல்றாங்க? அரக்க சிஸ்டர் என்ன சொன்னாங்க? பிள்ளைங்களை வந்து கண்டிப்பா வளர்க்கணும், அடிச்சடிச்சு வளர்க்கணும், அடியாமானு பணியாது, அந்த மாதிரி சொல்றாரு. எங்க ஆனந்தனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சரியா? அந்த பிள்ளைக்கு என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், எதை யூஸ் பண்ண ஏதாவது தெரியுமா? அதே போலதான் கிறிஸ்தவ மக்கள் அநேகர் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டு அநேக விதம் தெரியாது. அதே குழந்தை தினமா தான் அநேகர் இருக்காங்களா இல்லையா? குழந்தை வளர வளர ஞானம் வரும், ஞானம் வரும்போதுதான் கிறிஸ்தவத்தை பற்றி நம்ம போதிக்க முடியும், இயேசுவின் அன்பை தெரிவிக்க முடியும், இயேசுவின் அன்பை கற்றுக்கொள்ள முடியும். அதே போல அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நேரத்தில் வந்து குழந்தையா தான் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டு குழந்தையா இருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஜெனிட்டா சிஸ்டர் ஒரு நாள் என்னன்னா, எங்க பட்டிமன்றத்துக்கு 3 பேர் கொடுத்துருந்தோம். அதுல ஒரு ஆளுக்கு வர முடியாத சிச்சுவேஷன். அப்ப நாங்க எல்லாம் வருத்தப்படுறோம், சிஸ்டர் வர முடியல அப்படின்னு. அப்ப அந்த நேரம் வந்து எங்க அண்ணன் வந்து வாரேன்னு சொல்லி பேர் கொடுத்துட்டான். அப்ப நான் என்ன சொன்னேன், அன்னை, தம்பி, அக்கா, அன்பு இப்படின்னு ஒரு குரூப்ல ஒரு பதிவு போட்டேன். அதுக்கு அவங்க கண்டிக்கிற விதமா ஸ்மைலி சிம்பிள் அனுப்புறாங்க, நக்கலாக்கு. அப்படி கண்டிக்க தன்மை உள்ள பிள்ளைங்களா இருக்காங்க. சரி, அதையும் நம்ம விடுவோம். இந்த வேலையிலையும் வந்து தேவன் வந்து அநேக காரியங்களை வந்து தேவன் கிறிஸ்தவத்தை உலக பிரகாரமான வாழ்க்கையில வாழ்ந்த நேரத்துல அந்த அவர் ஊழியத்தின் பாதையில் அவர் வரும்போது ஒரு அநியாய வட்டி கொடுக்குற சகை வந்த இடத்துல வந்து தேவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிக்கிறான். எப்படியாவது தேவன் நம்ம பார்த்துக்கலாமா நிக்கிறான். ஆனா அவன் மரத்துல ஏறி எல்லாம் பாக்குறான். அப்ப தேவன் வந்து அனாந்து பார்த்து சொல்லாரு, சகைவன் நீங்க இறங்கி வா, இன்னைக்கு உனக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றான். ஏசப்பா வந்து வட்டிக்கு கொடுக்குற அநியாய காரன்ட்ட ஏசப்பா என்ன சொல்றாரு, நீ இறங்கி வா, அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து சொல்றான். அப்ப அவன் வரும்போது அங்க உள்ள ஊர் மக்கள் வந்து முறுமுறுக்குறாங்க. எப்படி முறுமுறுக்குறாங்க? இப்படி வந்து அநியாய வட்டி கொடுக்குற வீட்டுக்கு ஏசப்பா போறாரு சொல்லி முறுமுறுக்குறாங்க. ஆனாலும் தேவன் அந்த இடத்துல
அந்த சகைவை கூட ஏற்றுக்கொண்டாரு. ஏன் அவர் வந்து கண்டிச்ச தேவனை ஏற்றுக்கொண்டாரு? இல்ல, அன்பா தான் கூப்பிடுறாரு. இல்ல இங்க வா, நீ வெட்டிக்கா கொடுக்குற, இங்க வா, 2 அடி போட்டாரா? போடல, கண்டிக்கவே இல்லை. ஏசப்பா அன்பா கூப்பிட்டு அவனும் வந்து அந்த நேரத்துல வந்து மாறி போறான். அப்ப என்ன சொல்றான்? அது ஏசப்பா, அதனால அடிக்கல. ஏசப்பா அடித்தாருன்னு ஒரு அக்கா சொன்னாங்க, சாட்டை எடுத்து அடித்து விரட்டினாருன்னு சொன்னாங்க. அதே தேவன் அடித்து விரட்டல, சாட்டை எடுத்தாரு தான் இருக்கே தவிர அடிச்சாருன்னு இல்லவே இல்லை. ஆனா இப்ப அநேக வித அரசியல்வாதிகள் நம்ம மக்களை பேசுறோம், அடிச்சாரு பேசுனால அநேக வித அரசியல்வாதிகள் இந்த நேரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. ஏசப்பா அன்பே பிரதானம்னு சொன்னா இந்த நேரத்துல அவங்க வந்து எதுக்கு சாட்டை எடுத்து அடிச்சாரு? ஏன்னா நம்ம தப்பான உபதேசத்தை கொடுக்க கூடாது. சாட்டை எடுத்தார், கோவப்பட்டார். உலக பரவன வாழ்க்கையில் சில நேரங்களில் கோவப்பட்டார். எதுக்கு? ஆலயமான காரியங்கள்ல கோவப்பட்டாரே தவிர மத்த மாதிரி காரியங்கள்ல அவர் கோவப்படல. இந்த வேலையிலும் அவர் சிலுவை பாடு வந்து சிலுவையில் அறையப்பட்ட வேலையில மரண தருவாயில பக்கத்துல இருந்த திருடனுக்கும் அவர் என்ன பண்றாரு? இன்று நீ என்னோடு பரதேசி இருப்பாரு சொல்றாரு. அவ்வளவு வேதனையின் மத்தியிலும் அவரு அன்பதான் போதிச்சாரு. ஆனந்தனா அன்பே பிரதானம். சரியா? ரெண்டாவது தேவன் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தேவனில் அன்புக்குரியவன் அவன் தேவனாலே அறியப்படுகிறான். தேவனில் அன்புக்குரியவன் தேவனாலே அறியப்படுகிறான். நம்ம தேவனில் அன்புக்குறது போல உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசியா. நீ நல்லா இருக்கணும் தான் எப்பவுமே நினைப்ப. மோஸ்ட்லி உலக பிரகார வாழ்க்கையில் மனுஷன் என்ன நினைக்கிறான்? நான் நல்லா இருக்கணும், நான் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அன்பு குறையினதான் மன அழுத்தம் வரும்போது, கண்டிக்கப்படும் தன்மைகள் வரும்போது நோய்கள் வரும். வருமா வராதா? சந்தோஷமா இருந்தா நல்லா உடம்பு போடும், சூப்பரா சந்தோஷமா ஐக்கியமா இருக்க, என்ன பண்ண ஜாலியா இருக்குன்னு நினைப்போம். ஆனா நல்ல உடம்பு போடுறது இல்ல, சந்தோஷமா இருக்கு. அன்புனால. சரியா? அதே போல கடைசியா ஒரே ஒரு வசனம் சொல்றேன். இப்பொழுது விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளே அன்பே பெரியது. ஏன்னா விசுவாசமும் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. விசுவாசம் கண்டிப்புன்னு. அதான் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? வசனத்தை இந்த நேரத்தை கூட நமக்கு தப்பா சொல்லி தராங்க. சரியா? இப்பொழுதும் விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளிலே அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13 வசனம். சரியா? எப்பவுமே அன்பே பெரியது. நம்ம அன்பு செலுத்தலாம், நிறைய விஷயங்கள்ல அன்பு செலுத்தலாம். என்ன உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரே ஒரு கிறிஸ்தவ போதகத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உலக பிரகாரம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. யாரு? நம்ம ஆனந்த் இல்ல, நம்ம பெயர் அறியப்பட்ட ஒரு அம்மையார் வாழ்ந்தாங்க. அவங்க வந்து கையேந்தி நிக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு தெரியுது? ஏன் தெரியுது? அவங்க கையேந்தி தம் பிள்ளைகளுக்கு வேண்டி நிக்கிறாங்க. அப்ப வந்து கண்டிக்கத்தக்க ஒருத்தன் என்ன பண்றான்? அவங்க கையில வந்து தன்னுடைய உமிழ்நீரை துப்பி கொடுக்குறான். அவங்க வந்து தனக்காக நிக்கல, தம் பிள்ளைகளுக்காக நின்னாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இது எனக்கு இருக்கட்டு, எனக்கு இன்னொரு கையை நீட்டி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? என்னுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வேணும்னு கேட்கிறான். அப்போ அந்த மனுஷன் அந்த இடத்துல இருந்து அவன் இதுவாகி இன்று வர ஹிஸ்டரியில இருக்கு. இன்று வர வந்து அந்த அவங்க ஹோட்டல்ல இருந்து உணவு வந்தா இதுக்கு போயிட்டே தான் இருக்கு. சரியா? அந்த நேரத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் என்ன பண்ணாங்க? அன்பே பிரதானம் சொல்லிட்டு அந்த இடத்துல தாழ்ந்து மனசாட்சியா தாழ்மையா போனதால இன்று அளவுலயும் நம்ம ஒரு கிறிஸ்தவ ஊழியத்தை செய்த ஒரு அம்மையை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். சரியா? அதனால அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். கண்டிப்பு பிரதானம் கிடையாது, அன்புதான் பிரதானம். அன்புதான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அதனால நடுவர் அவர்கள் அன்புக்கே பிரதானம் கொடுத்து அன்பே எல்லா விஷயங்களும் செய்யும் சொல்லிட்டு எங்களுக்கே தீர்ப்பு தருவார் என்று நம்பிக்கையோடு அன்போடு எங்கள் நடுவர் அவர்களுக்கு விடைபெற்று செல்கிறேன். பார்த்தா கொஞ்சம் ஆனந்தம் போயிடுவார் போல இருக்குது. அவ்வளோ அன்பா அருமையா பேசிட்டு இருக்கிறாரு. என்ன ஆனந்து கேக்குதா? நல்ல அருமையான காரியங்களை சொன்னாரு. ஆண்டவர் வந்து சாட்டை எடுத்து அடிக்கல, அவர் வந்து எடுத்து கண்டித்து அடுத்து சொல்ல விடுங்கம்மா. அதனால முதல்ல அன்பின் நிமித்தம் சில விஷயங்களை சொன்னாலும் சில தேவைகள் இருக்குது. அதை தொடர்ந்து கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. எதிரணியில சகோதரி ஜெனிதா சிஸ்டர் அவங்க, நானும் பேசுறேன், என்னையும் அம்பளித்து விட்டீங்கல்ல, ஒரு எம்ஜி போட்டதுக்கு இந்த அளவு இருப்பீங்களான்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். பிபினா ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க எல்லாருக்கும் அன்பின் வணக்கம்னு சொல்லுவேன்னு சொன்னாங்க. நான் அப்படியெல்லாம் சொல்லலை, அனைவருக்கும் வணக்கம் தான் என்னோட ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள், சமாதானத்தை அல்ல
பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் ஏசப்பா சொல்லியிருக்காரு. அதனால என்னோட டாபிக் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியமான உபதேசம் கண்டிப்பு. அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பைபிளில் எடுத்துக்கோன்னா ஃபஸ்ட்டு ஆதியாகமத்துல இருந்து, ஏன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னதுனால நான் ஒரு 2-3 மட்டும் பைபிள்ல இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏசப்பாவோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ், அதாவது ஆபேலும் காயினும் வந்து ஃபஸ்ட் டைமாக காணிக்கையை ஏசப்பாவுக்கு கொடுக்க வர்றாங்க. 2 பேருமே கிராண்ட் சில்ட்ரன்ஸ், ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அப்போ வந்து ஏசப்பா வந்து என்னன்னா ஆபேலோட காணிக்கையை அங்கீகரிக்கிறார், காயினோட காணிக்கையை அங்கீகரிக்கல. 2 பேருமே ஏசப்பாவுக்கு பிடிச்சவங்க தான், ஏசப்பாவால் படைக்கப்பட்டவங்க தான். ஏன் ஏசப்பா 2 பேரோட காணிக்கையை அங்கீகரிக்கல? ஏன் காயினோட காணிக்கையை ரிஜெக்ட் பண்ணாங்க? ஏன்னா அவர் ஆபேல் வந்து பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்தாரு, காயின் வந்து அப்படி கொடுக்கல. ஆனாலும் ஏசப்பா ஏன் பிள்ளை தானே அந்த இடத்துல அப்படின்னு அந்த காணிக்கையை அங்கீகரிச்சுக்கலாம். ஏன் அங்கீகரிக்கல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்டார்டிங்ல ஏசப்பா சொல்லிட்டாரு கண்டிப்பு. அந்த இடத்துல ஏசப்பா காணிச்ச ஒரு கண்டிப்பு தான் இன்னைக்கு வந்து நம்ம அந்த கண்டிப்பு அவர் வந்து முன்னுரையா சந்ததுனால தான் நமக்கு தெரியுது. காயினோட கடைசி காலம் எப்படி இருந்துச்சுன்னோ நமக்கு தெரியும். அந்த ஸ்டார்டிங்லேயே ஏசப்பாவோட கண்டிப்புல இருந்து தான் ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோட ஃபர்ஸ்ட் உபதேசம் தான் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பு அப்படின்னா தான் உனக்கு பரலோக ராஜ்யம் அப்படின்னு ஏசப்பா அந்த மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. அதுக்கு முன்னாடி அன்பான பிள்ளைகளே மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் சொல்லலாம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இது அன்பின் உபதேசமா கண்டிப்பின் உபதேசமா அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நடுவர் அவர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணா ஏசப்பா வந்து ஃபுல்லாவே எப்படின்னா வெட்டு 1 துண்டு 2 அந்த மாதிரி தான் எல்லா வசனமும் இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீ இப்படி பண்ணினீன்னா உனக்கு இப்படி, நீ உன் சகோதரனுக்கு இப்படி செய்தா உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு அந்த வெட்டு 1 துண்டு 2 அப்படிதான் பேசியிருப்பாரு. சார் எந்த இடத்துலையுமே அந்த இடத்துல அன்பு இருந்த மாதிரியே எனக்கு தெரியாது. அன்பை பத்தி அவர் விதைச்ச மாதிரியே இல்லை. ஃபுல்லாவே என்னன்னா என்ன சொல்லார், இப்படி இருந்தா இப்படி நடக்கும் அப்படின்னு வந்து அந்த கண்டிப்பை தான் தெளிச்சு வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தோன்னா என்னன்னா நம்ம யோகா ஸ்தானங்கள் எடுத்துக்கோங்கன்னா ஞானஸ்தானம் பெற எல்லாம் வர்றாங்க. அப்ப எந்த இடத்துல யோகாஸ்தானம் என்ன சொல்லலாம், எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், வாங்க அன்பான பிள்ளைங்களே வாங்க வாங்கன்னா கூடல. என்ன சொல்றாங்க, விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்ள வழி செய்தவன் யாருன்னு தான் கேட்கிறாரு. அந்த இடத்துல இருந்தே கண்டிப்பு ஸ்டார்ட் ஆகுது. பைபிள் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லாவே கண்டிப்பு தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து என்ன பாக்குறீங்கன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தை எடுத்துக்கோங்களேன். இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு ஃபாஸ்டர் இருக்காருன்னா, ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்ச்சில் வந்து ஃபாஸ்டர் வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், எல்லாரும் வாங்க என்கிட்ட, நான் உங்களுக்கு வந்து பரலோக ராஜ்யத்துக்கு டைரக்டா போற வழியை காணிக்கிறேன் அப்படியெல்லாம் சொன்னா எல்லாரும் வருவாங்க. அந்த சர்ச்சுக்கு நிறைய ஆட்கள் வருவாங்க. அப்படிதான் இன்னைக்கு எல்லா சர்ச்சுமே நிறைய சர்ச் அப்படிதான் நடக்குது. ஆனா சத்தியமா சொல்றேன், சவுதிக்கு விசா கிடைக்குதோ இல்லையோ, பல போதகர்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு விசா கிடைக்குது. ரொம்ப ஈஸியா போயிட்டு வராங்க. அதாவது எப்படின்னா உண்மையாவே பைபிள்ல உள்ள எந்த வசனமும் அப்படி சொல்லல. எப்படி இருக்குதுன்னா நீ இப்படி அதாவது நீ இப்படி நடந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு இருக்கே தவிர நீ எப்படியோ இருந்துக்க அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம்னு இல்ல. அதனால எந்த பாஸ்டர் வந்து கண்டிச்சு பேசுறாங்களோ அந்த சர்ச்சுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க. நீங்க நல்லாவே அப்சர்வ் பண்ணி பாருங்க. எந்த சர்ச்சில் வந்து ஆனா உண்மையாவே கண்டிப்பு தான் பரலோக ராஜ்யத்துக்கு டைரக்டா கொண்டு சேர்க்கிறோம். இன்னொன்னு என்ன, பிபின் பிரதர் சொன்னாங்க, எப்பவுமே பிள்ளைகளிடத்தில் அன்பா இருந்தா தான் பிள்ளைங்க கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்குறது, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அதை அப்புறம் பாட்டுக்கலாம். அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, ஹிட்லரை பத்தி சொன்னாங்க. உண்மையாவே ஹிட்லரோட கடைசி காலம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி தான். ஆனா இன்னைக்கு வரலாறு பேசுது. சப்போஸ் ஹிட்லர் வந்து அன்பாகவே இருந்திருந்தாருன்னா அவரை பத்தி இந்த வரலாறு பேசியிருக்குமான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஹிட்லரை பத்தி பேசினாலே ஒரு பயம் வருது. இப்படி இருந்தாருக்கு. அதுக்கு காரணம் என்ன, அவரோட ஒரு கண்டிப்பான ஒரு அரசாட்சி மட்டும்தான். நிறைய ஹிட்லர் ஃபேன்ஸ் இருக்காங்க போல, பயங்கரமா இருக்கு. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயம். எருசலேம் தேவாலயத்துல விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் பார்த்து ஏசப்பா வந்து ஒரு வார்த்தை சொல்லி ஏசப்பா சொல்ல, மக்களே நீங்க இந்த இடத்துக்கு வராதீங்க,
இந்த இடத்த விட்டு வெளியே போயிருங்க, வெளி இடத்துல போய் உங்களோட வியாபாரத்தெல்லாம் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டை போட்டிருப்பா. எருசலேம் தேவாலயம்னு நம்ம பேசுறதுக்கு ஒரு வழியே இல்லாம போயிருக்கு. ஏசப்பா அந்த இடத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, என்னுடைய சாட்டை எடுத்து சொல்லிருப்பாரு, என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறீங்க, அதை கள்ளர் குகை ஆக்குறீங்களே. அது ஒரு கண்டிப்பு. அந்த இடத்துல அன்பா சொல்லியிருந்தா கண்டிப்பா இன்னைக்கு அங்க ஒரு பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டை போட்டிருப்பாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா நடுவர் அவர்களே? சோ கண்டிப்பு தான் டைரக்டா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதற்கு ஒரு மெயினான வழி. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம ஊர்ல எல்லாம் சர்ச் இருக்குல்ல, சர்ச்சில் நீங்க பாருங்களா, ஒரு பாஸ்டர் வர்றாருன்னா திடீர்னு அந்த பாஸ்டர் மாறிட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் அந்த பாஸ்டர் ஒரு மாசத்துல மாறிட்டாருன்னு கேட்டா சொல்லுவோம், அந்த பாஸ்டர் ரொம்ப கண்டிப்பான பாஸ்டர். உண்மையாவே சொல்றேன், பரலோக ராஜ்யத்துக்கு டைரக்டா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாஸ்டர்னா அவராக தான் இருப்பாரு. கண்டிப்பான பாஸ்டர் எல்லாரும் பிடிக்காது. ஏன்னா உண்மையா பைபிள்ல இருக்கிறத உள்ளபடி சொல்றவங்க தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு உங்களுக்கு டைரக்டா, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியமானது கண்டிப்பு மட்டும்தான். அவங்க அது மட்டும்தான், அந்த கண்டிப்பு மட்டும்தான். இப்போ உள்ளது அன்பா இருக்கிறோம், எல்லாமே முடிஞ்சிடும். ஆனா நம்மளோட பரலோக வாழ்க்கைக்கு நம்ம போகணும்னா ஒரு கண்டிப்பான உபதேசம் மட்டும்தான். இது என்னோட லைஃப் ஒரு பெஸ்ட் உதாரணம்னு சொல்லலாம். என் சர்ச்சில் எப்படின்னா, எனக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை, எனக்கு கொடுத்த உபதேசம் கண்டிப்பான உபதேசம். சத்தியமா எனக்கு தெரிஞ்ச உபதேசம், மக்களை இதை பண்ணாத, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லியிருந்தா நான் இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன். நான் அடி வாங்காத ப்ராப்பர்ட்டிஸே கிடையாது. கொட்டு கம்பு வச்சு அடி வாங்குவேன், சேர் வச்சு அடி வாங்குவேன், எல்லாமே சர்ச்சுக்குள்ள நடக்கும். இன்னைக்கு நான் அந்த மாதிரி இருந்ததுனாலதான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அதனால கண்டிப்பான உபதேசம் மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய வார்த்தையை சொல்லி வேதத்தின் அடையாளத்தையும் வேதத்தில் உள்ள குறிப்புகளை சொல்லி ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. கொஞ்சம் நேரம் கூட பேசினாலும் இன்னும் பேசலாம் கேட்கலான்ற மாதிரி தான் பேசினாங்க. அவங்கள ஈடு கட்டுறதுக்கு இறுதி கட்டமாக அன்பில் இருந்து சிஸ்டர் ஏஞ்சல் அவங்க வராங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அழகான பட்டிமன்ற தலைப்பு என்னென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியமான உபதேசம் அன்பா கண்டிப்பா. சிஸ்டர் ஒரு சில கருத்துக்களை சொன்னாங்க. நானும் அதை ஆழமா யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த காயினை பற்றி சொன்னாங்க. காயினை ஒருவேளை அவர் அந்த நாளில் கண்டிக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவர் அவருடைய சகோதரனை அன்று கொண்டிருக்க மாட்டார். சரிதானே? ஓகே, சரி. சரி, ஓகே. அவங்க சொல்றாங்க, இந்த கண்டிப்பு தான் மக்களை நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போவோம் என்று சொல்றாங்க. நம்ம சிறு பிராயத்திலிருந்தே ஒரு வசனத்தை படிச்சிருக்கோம். யோவான் 3:16 எல்லாருக்குமே தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவருடைய எய்மும் அதுதான். நடுவர் அவர்களே, நித்திய ஜீவனை எல்லாரும் அடைய வேண்டும். அதற்காக அவர் செய்தது என்ன? அவர் தம்மையே இந்த உலகத்துல மறித்து கொடுத்து அன்பு செலுத்தினார். அவர் கண்டிக்கவில்லை. அன்பை செலுத்தி அவரால் இயன்ற மட்டும் தன்னுடைய உயிரை இந்த உலகத்திலேயே கொடுத்து நம்ம மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக, நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்பதற்காக வேண்டியே அவர் நம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக பரலோகத்துக்கு போகிற வழி கண்டிப்பல்ல, ஆண்டவர் சொன்னது மாதிரி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உலகத்துல நம்ம அன்பான உபதேசத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான். இன்னொரு காரியம் சொன்னாங்க. ஆமா, அவங்க ஜெனிதா சிஸ்டர் சொன்னது முழுவதுமே நியாய பிரமாணத்தை மையமாக கொண்டிருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா காரியங்களும் அப்படிதான் இருந்தது. நம்ம ஒரு கணத்துல அடிச்சா மறுகணத்தையும் செய்யணும், மறுகணத்தை இன்னொன்னு வாங்கி கொடுக்கணும். அதுதான் என்னது நியாய பிரமாணம். அதான் ஆக்சுவலா சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் சொல்றாங்க. இப்படி கண்டிப்பா நான் ஒரு தப்பு பண்ணனா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், கொடுத்தாதான் அவன் அதுல இருந்து திரும்பி வருமான்னு சொல்றாங்க. அந்த நியாய பிரமாணத்தை நிறைவுபடுத்துறதற்காக வேண்டிதான் புதிய ஏற்பாடாகியது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இயேசுவை பிதா இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டிய காரணம் என்ன? அந்த கண்டிப்பினால எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல.
அதனால கிறிஸ்தவத்துல மக்கள் இருந்தாங்களா நீண்ட நாட்களா? இல்ல. அதனாலதான் ஆண்டவர் வந்து அன்பாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல கொண்டு வந்து அன்பினால மக்களை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் எண்ணித்தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். நான் நினைச்சேன் லாஸ்ட் வீக் கூட நம்ம பாஸ்டர் ஒரு சில வசனங்களை அங்க பிரசங்கத்துல சொன்னாங்க, அதை எடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் அப்போசிஷன் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். பட் அதை எடுக்கல, அதுக்காகத்தான் சார். ஓகே, அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க சொன்னாங்க இயேசப்பா வந்து என்ன செய்றாங்க, சாட்டையில எடுத்து அடிச்சாங்க, விரட்டினாங்க, எல்லாம் ஓகே இருக்கட்டு. ஆனா கடைசி வரைக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போறோன்னு தெரிஞ்ச பிறகு கூட அந்த வேளையில கூட இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அவர் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். அப்படிதான் சொல்லியிருக்கு. அவரை கண்டிக்கணும்னா அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கலாம், ஆனா அவர் அதை பண்ணல. அவருடைய கடைசி முடிவு பரியந்த வரைக்கும் அவர் அன்பு செலுத்தினார். அது மட்டும் இல்ல, இயேசுவுடனே கூட இருந்த ஒரு அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலன் ஒருத்தர் எபேசியருக்கு சொல்லும்போது இவ்வாறாக சொல்லுகிறார், கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினார். கண்டிதத்தை கொண்டு பரிசுத்தமாக்கவில்லை. அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவ மக்களுக்கு அவர் கொடுத்தது என்ன? திருவசனத்தை கொண்டு சபையிலே அன்பு கூர்ந்து மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினார் என்று. எனக்கு இவர்கள் சொல்றதை பார்த்தா நம்ம பாஸ்டரும் கண்டிக்கிறது போல இவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, நம்முடைய பாஸ்டர் வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை சரியான முறையிலே நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறாங்க. அதை கண்டிப்பு என்று நான் சொல்ல முடியாது. அதை நாம் எடுத்துக்கொள்கிற விதத்திலே நமக்கு இருக்கிறது. நான் பாதி பேர் ஓடிட்டாங்க. அதுக்கும் சொல்றேன், நாங்க முன்னாடி இருந்த சபையில அதுதான் சில வசனங்கள் சொல்லும் போது சில வார்த்தைகள் நமக்கு உணர்த்தும், கண்டிக்கப்படும். கரெக்ட் தானே? நம்ம ஒரு இந்த கண்டிக்கப்படுகிறது என்பது நீங்க சொல்றது தண்டனையினூடாக சொல்லுகிறீங்க. கண்டிக்கிறதுங்கிறது வார்த்தைகளை சரியாக சொல்லுறது நம்ம கண்டித்தல் என்று எடுத்துக்கொள்ளலாம். நீங்க சொல்றது எல்லாமே பனிஷ்மெண்ட் என்று சொல்றீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நாங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? நீங்க அன்பு, நீங்க அதை கொண்டு போங்க. அன்பினால வார்த்தைகளை சரியாக சொல்கிற சரியான முறையிலே அவங்க தெளிவுபடுத்துறாங்கன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க வந்து அதை தண்டனை என்று கொண்டு போகும்போது நாங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? முடியாதுல்ல. ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் 1 பேதுரு நான் ஜோவியலா கொண்டு போகணும்னு நினைச்சு, ஆனா வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக கொடுக்கிறேன் இருந்த காரணத்தினால நான் வசனங்களை மாத்திரம் மேற்கோள் காட்டுகிறேன். 1 பேதுரு 4:8 இப்படி விதமாக சொல்லப்படுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். நம்ம என்ன பாவம் செய்திருந்தாலும், நம்ம எந்த வழியில கொண்டு போனாலுமே நம்ம ஒரு அன்பின் வழியில அதை திருத்தினோம்னா கண்டிப்பா அது சரியான பாதையிலே தான் போய் சேரும். என்று சொல்ல எங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால நான் அதை சாட்சியாக நான் சொல்ல முடியும். அன்பின் வழியிலே தான் நாங்கள் பிள்ளைகளை வழிநடத்துகிறோம். நிச்சயமாக அது வந்து நிச்சயமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அது ஆதாரமாக அமையும் என்பதிலே அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அது ஒரு கனி கொடுக்கும். நான் நடுவர்கள்ட்டே சொல்றேன், நீங்க சாண்டி கிட்ட வந்து டேய் இங்க வாடா அப்படின்னு சொல்லி அவர் தப்பு பண்ணானா நீங்க எகிரிக்கிறீங்க தானே? ஓகே, அப்புறம் ஒரு ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நீங்க என்ன பண்றீங்க? திருப்பி அவனை நீங்க கூப்பிட்டு செல்லமா கொஞ்சம் நீங்க அதை எடுத்து வைக்கிறீங்க, அதுதானே? சரி, இன்னைக்கு நம்ம வந்து சொல்லிடுறோம், சரி நீ அப்படி பண்ற இப்படி பண்றேன்னு நம்ம உங்கள் தவறுகளை கண்டிக்கிறோம். ஓகே, சரி. அடுத்தது கொஞ்ச நாள் தாண்டி அவங்க கிட்ட நம்ம திரும்பி போய் நான் வந்து அன்னைக்கு உன்னுடைய பாவத்தை சரிப்படுத்துவதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன் என்று நாம் திரும்பி அங்க போய் பேசுகிறோமா? இல்ல. அப்ப எப்படி அவங்க நம்மளுடைய ஆலோசனைகளை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதுதான் நம்ம பாவியான ஸ்திரீ ஏசப்பாட்ட வந்தாங்க. ஏசப்பாவை குறித்து பாவியான ஸ்திரீ அறிந்திருந்த படியினாலே தான் பாவியான ஸ்திரீ பாவம் செய்த போது இயேசுவினிடத்துல வந்தாங்க. ஓகே, இயேசுவினிடத்துல வந்த போது ஏசப்பா என்ன சொல்லி சொன்னாங்க? இவள் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொன்னாங்க. அன்பு நிமித்தமாக சொன்னாங்க. ஆனா அவளுடைய மனசாட்சியிலே அவள் குத்தப்பட்டவளாய் அந்த இடத்திலிருந்து திரும்பி சென்றாள். அப்போ அந்த மனம் திரும்புதல் நித்திய மனம் திரும்புதலாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவளுடைய மனசாட்சி நிமித்தம் அவள் என்ன செய்தாங்க? கடிந்து கொள்ளப்பட்டு மனம் திரும்பினாங்க. அது எதனால ஆனது? அன்பான போதனையினாலே, அன்பான வார்த்தையினாலே வந்தது. அதே இடத்துல அவர் கண்டிப்பாய் பேசியிருந்தால் அவர் திரும்பி வந்திருப்பாங்களா? போயிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். அதுதான் நாங்க சொல்ல வரோம். அன்பா பேசணும்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில நிச்சயமா அவங்களை கொண்டு போக முடியும். நிச்சயமா அவங்களை விசுவாச வாழ்க்கையில நிலைநிறுத்த முடியும். அதே போல நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக எடுத்து செல்ல முடியும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் லாஸ்ட் ஒரே ஒரு காரியம் சொன்னேன்.
ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அது நம்ம ஒரு பழமொழி உண்டு, நம்ம 2 விதமாக பழங்களை பழுக்க வைக்கலாம். ஒன்று நம்ம என்ன செய்யலாம், தள்ளி பழுக்க வைக்கலாம். இன்னொன்று அது பை நேச்சர் அது என்ன செய்யும், பழுக்கும். ஆனால் ரெண்டுமே பழுக்குமா பழுக்காதா? பழுக்கும். எது சுவை கொடுக்கும் படுவரவர்களே? நேச்சரா பழுக்கிறது, அது தானா பழுக்கிறது தான் என்ன செய்யும், பழுக்கும். அதுதான் நாங்களும் சொல்றோம். நம்ம அதை இடிச்சு அடிச்சு ஒடிச்சு நம்ம பழுக்க வைக்கிறதுக்கு நம்ம நல்ல வார்த்தைகளை கூறி, சமாதானமான வார்த்தைகளை கூறி அவங்களை நம்ம ஒருமுகப்படுத்துவோம். நிச்சயமா கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உபதேசம் நிச்சயமானது. அன்பே 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பை பத்தி பேச பேச இங்க ஆனந்துக்கு சேர் நகர ஆரம்பிச்சு, கூட எக்ஸ்ட்ரா ஒரு சேர் போட்டிருக்கணும் போல இருக்கு. பாயிண்ட் குடிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் எல்லாரும் அதிருப்தியா சரவடியா பேசியாச்சு. ஒட்டுமொத்ததற்கும் ஃபைனல் ஆனந்த் என்ன பேச வரான்னு பார்க்கலாம். ஒரு கரகோஷம் கொடுங்க ஆனந்துக்கு. எல்லாரும் தைரியமா பேசுறீங்க. பிபின் பிரதர் ஆரம்பத்திலேயே கிளப்பி விட்டாரு. இங்க கலவரம் வருதோ இல்லையோ, வீட்டுக்குள்ள ஒரு கலவரம் உண்டு இன்னைக்கு. சபை மக்களை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல நம்ம நான் 3 பேர் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா என்ன அன்புன்றது தெரியாமலே ஃபர்ஸ்ட் பேசிட்டாங்க. இந்த டாபிக் என்னன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கை தேவையான உபதேசம். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தான் தேவையான உபதேசம். நீங்க போய் இன்னொருத்தங்களுக்கு போய் அன்பு செலுத்து, நான் அன்பு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லலையே. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு, அதாவது நான் ஒரு கிறிஸ்துவனா இருக்கேன், நான் ஒரு இடத்துல ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கேன். ரட்சிக்கப்பட்டு நான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு சுச்சு நீ இப்படி இருன்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன். ஆனா ஒரு இடத்துல நீ என்னை கண்டிப்பா சொன்ன மட்டும்தான் நான் கேட்க முடியும். கரெக்ட் தானே? அதாவது கண்டிப்போட அர்த்தம் இவங்க சொல்ற மாதிரி அடிக்கிறதோ இல்ல புறம் பேசுறதோ பின்னாடி பேசுறதோ கிடையவே கிடையாது. கண்டிப்போட அர்த்தம் என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு தப்பு பண்றோம்னா நம்மள ஒருத்தங்க நம்மள அதாவது நமக்கு உபதேசம் பண்ணி நம்மளை நடத்துறது, வழி நடத்துறது. அதுதான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஃபாஸ்ட் அதோட டாபிக்கை கிளியரா எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹெட்டிங் எடுக்கும்போது நடுவர்களுக்கு தெரியல. அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தான் தேவையான உபதேசம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க அன்புன்னு பேசுறாங்க. நான் நினைச்ச மாதிரி இந்த டாபிக்ல வெளியில போய் பேசிட்டு இருக்காங்க. டாபிக் என்னன்றதே தெரியாம, டாபிக் சம்பந்தமே இல்லாம வெளியில பேசிட்டு இருக்காங்க. நம்ம சகோதரர் அபிஷேக் அவர்கள் சொன்னாங்க, யூடியூப்பை பார்த்து ஃபுல்லா பிட்டர்ஸ் வந்திருக்காங்க. யூடியூப்பை பார்த்து நான் ஒரு டாபிக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த டாபிக்காக ட்ரை பண்ணேன். சரி, கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக் அப்படியே போஸ்ட் பண்ணேன். நான் அவங்ககிட்ட கேட்கும்போது ஓகே நம்ம இது கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா சரி ஓகே அப்படின்னு நான் சொன்னேனே தவிர அதில் போய் பிட்டடிச்சுட்டு அதை காப்பி பண்ணிட்டு வர்றது அது நல்ல வாழ்க்கையே கிடையாது இல்லையா? இப்போ அது கூட நாங்கள் ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்ட உடனே அவர் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் குரூப்ல மறந்துடும் படம்னு தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்ட உடனே ஃபர்ஸ்ட் அபிஷேக்கோட கமாண்ட் வந்தது. அதாவது நடுவில் அமைதியா இருக்காரு. அபிஷேக் முதல்ல கமாண்ட் கூட, அண்ணா நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன், அண்ணா நீ செகண்ட் பேசுற, அண்ணா நீ தேர்ட் பேசுறாங்க, அண்ணா எனக்கு தேர்ட். அப்பவே அவர் என்ன பேசுறாருன்னா கண்டிப்பா தான் பேசுறாரு. அன்பா சொல்லலாம், அண்ணா நீ பேசுனா அப்படிலாம் சொல்லலாம், அண்ணா நீ கண்டிப்பா நீ தான் பேசணும். அப்பவும் கண்டிப்பா தான் பேசுறேன் தவிர அன்பா பேசுறேன். அதே மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க ஃபாஸ்ட் அன்பான உபதேசம் தான் கொடுக்கலான்றது. ஆக்சுவலாக அது அன்பான உபதேசம் தான். ஆனால் அது கண்டிப்போட உபதேசம். எப்படின்னா ஒரு நம்ம சபையில் ஒருத்தரை பற்றி ஃபாஸ்ட் ஒருத்தரை பற்றி இல்லை, நம்ம வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே குத்தப்படும். அது எனக்கு ஒரு விதமாக இருக்கும், இல்லை உங்களுக்கு ஒரு விதமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு விதமாக இருக்கும். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்க என்ன தெரியுமா சொல்லுவோம், ஃபாஸ்ட் வந்து தான் சொல்லியிருக்கேன். அதுதான் அந்த இதுதான் யாரு ஃபாஸ்ட் மூலமாக ஆவியானவர் பேசுகிறார். அதே ஆவியானவர் தான் கண்டிக்கிறார். என்னன்னா நீங்கள் பேசும்போது நம்மளை கண்டிக்கிறது, அதாவது நம்மளோட வாழ்க்கையில தப்பு பண்ணியிருப்போம் போது ஆவியானவர் அந்த இடத்துல உணர்த்தும் போது அப்போ நம்ம அது பக்கத்தில் என்ன சொல்லுவோம் தெரியுமா, இது உனக்கான வார்த்தை, இது உனக்கான வார்த்தை, இது உனக்கான வார்த்தை. நம்ம உனக்கான வார்த்தை சொல்றோமே தவிர அந்த வார்த்தை நம்ம என்னைக்காவது மாத்திருக்கோமா? அது நமக்கான வார்த்தையை எடுத்து அதை நம்ம மாத்திருக்கோமா? கிடையாது. நமக்குன்னு எடுத்து நம்ம மாறிடுவோமே. அதுதான். அப்போ என்னன்னா அன்பு மட்டும் பத்தாது, அன்போட சேர்த்து கண்டிப்பான உபதேசத்தை கொடுக்கணும். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு இடத்துல குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே இருந்தா எப்பவும் குழந்தை பால் குடிச்சுட்டே இருக்குமா? கிடையாது. அது கொஞ்சம் திடாகாரத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போன சிக்கன் மட்டன்லாம் கொடுக்கணும். அப்பதான் அது புஷ்டியா வளர முடியும். நீங்க எப்பவுமே பால் கொடுத்துட்டே நீங்க அந்த குழந்தை ரொம்ப புஷ்டியெல்லாம் இருக்காது. அதுக்கு வயசு வித்தியாசத்துல சரிங்களா? ஒவ்வொன்றா கொடுக்க அது அதே மாதிரி தான். சரிங்களா? அதே மாதிரி நீங்க கண்டினியூவா பிரியாணி சாப்பிட்டு தானே ஆகும்.
உடம்பு பல்காக தான் ஆகுமே தவிர உங்களோட அந்த ஆக்டிவ்னஸ் இருக்காது. கூட கொஞ்சம் பாவக்காக சேர்த்து கொடுத்தா தான் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும்னா ஸ்ட்ராங்காக ஆகும். அதுதான் கொஞ்சம் கசப்பும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் அந்த கண்டிப்பான உபதேசம். ஸோ கண்டிப்பாக பார்த்து தெரியாமலே அவங்க வந்து நம்மகிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பு தப்பு, கண்டிப்பு தப்பு. கண்டிப்புன்றது நம்ம வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்காக ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலையும் கண்டிப்புன்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நம்ம பேதுரு கிட்ட கடைசியில் போன சிஸ்டர் சொன்னாங்க, பேதுரு வசனத்தை பற்றி பேசினாங்க. ஆனால் கடைசியில் பேதுரு அவர் உயிர் தந்ததுக்கப்புறம் பேசும்போது அவர் 3 வாட்டி கேட்பாங்க, கண்டிப்பாக தான் கேட்பாங்க அந்த வார்த்தை. நீ செய்தி நீ மறந்துருக்க மாட்டேன் ஒரு வார்த்தை கேட்கிறப்ப ஆமா அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, ஏன்னா பேதுரு ஏற்க முன்னாடியே மறந்துருச்சிருக்காரு. அப்போ அந்த இடத்துல அவர் கண்டிப்பாக மறுதளிக்கப்படாது, அந்த தப்பை நீ திருப்பி பண்ண மாட்டேன். அப்போ அந்த தப்பை நீ திருத்திக் கொள்வதற்காக மட்டும்தான் அந்த கண்டிப்பான உபதேசமே தவிர நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் அன்பா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த உபதேசம் இருக்காது. எல்லாருக்குமே தெரியும் 10 கன்னிகைகள். ஆண்டவர் அப்பவே மன்னிக்க நினைச்சா அந்த 10 கன்னிகைகளை சேர்த்துருக்கலாமே. ஏன் 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் மட்டும் சேர்த்து படுத்திட்டாருங்க? ஏன்னா அந்த இடத்துல கண்டிப்பு இருந்தது. எல்லா இடத்துலையும் அன்பு கொடுக்க வேண்டிய அன்பு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன இல்லையா அதுதான் அந்த என்னன்றது நம்ம வாழ்க்கையில இருக்க ஒவ்வொரு காரியங்கள் தான். அது என்னன்றது என்ன மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையில சில கண்டிப்புகளும் இருக்கணும். சில வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் ஆதியிலே வந்து ஆபிரகாம் ஆதாம் ஏவாளை ரட்சிக்கும் போது அன்போட கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பவே மன்னிச்சு நமக்கு ஒரு அதுக்கப்புறம் அவங்க அந்த அன்பான வாழ்க்கையை கொடுத்துருக்கலாமே. அவர் அந்த அன்பான வாழ்க்கையை கொடுக்காம அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நீ பண்ணது நிமித்தமாக பூமியில போய் இவ்வளவு சகலத்தையும் நீ அனுபவிக்க அப்படின்னு தானே சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அந்த இடத்துல ஒரு கண்டிப்பு ஏன்னா நம்ம திருப்தி கொண்டிருக்காங்க. எப்பவுமே அன்பா இருந்தா அது எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அந்த சில இடத்துல கண்டிப்பு இருக்கணும். அதே மாதிரி பிபின் என்ன சொன்னாங்க, பிள்ளைகள் இடத்துல வந்து அன்பா இருக்கணும். பிபின் என்ன பிரியான்ஸ் கிட்ட அன்பா இருப்பாங்க, பிரியான்ஸ் கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா அவங்க கண்டிப்பா இருக்கணும், அப்பதான் ஒழுங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லி பிபினே சொல்லுவாங்க. அப்போ ஏன் வாடகை கிட்ட தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்காங்க. ஒட்டுமொத்த கதை ஒரு குழந்தைய வந்து நம்ம அந்த இடத்துல கண்டிப்போட நடத்தின மாற்றம்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து நெறிமுறையா இருக்கும். அதே மாதிரிதான் கிறிஸ்துவோட வாழ்க்கையும். அதாவது நம்மளை கண்டிக்கிறதுக்குன்னு நம்மளுக்கு கிட்ட இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்க ஒரு ஆள் யாருன்னா நம்மளோட போதகர் மட்டும்தான். நம்மளை கண்டிக்கிறது எதை நம்ம மேல அன்பா இருந்தா மட்டும் நம்மளை கண்டிக்க முடியும். இப்போ போதகர் ஆமா அன்பா இருக்கலாம். ஐயோ நான் வந்து அன்பு இல்லைன்னு சொன்னேன். அன்பு இருக்கணும். அந்த அன்பு வந்து கண்டிப்பான அன்பா இருக்கணும். அன்பு மட்டும் இல்ல, அன்பு கண்டிப்பான அன்பா இருக்கணுமே சொன்னமே தவிர நாங்க வந்து அன்பே இல்லைன்னு சொல்ல. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள அன்பு இருக்கணும். ஆனா அந்த அன்பு வந்து கண்டிப்பான அன்பா இருக்கணும். நீங்க வந்துட்டு வெறும் அன்பு மட்டும் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து இருக்காது. சரிங்களா? அதே மாதிரிதான் இல்ல கண்டிப்பான அன்பு கண்டிப்பா போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்க இப்ப கூட அவங்க வந்து அன்பா வந்து இருக்கல பாத்தீங்கன்னா நடுவில் இன்ட்ராக்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க என்னன்னா அவங்க அந்த இடத்துல அன்பு கொடுக்கவே இல்லை. அந்த இடத்துல அவங்க வந்து என்ன கண்டிப்போட தான் என்ன வழி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அது கரெக்ட் இல்லைல்ல. ஸோ அன்புன்றது என்னன்னா நம்மகிட்ட அன்பு இருக்கும். ஆனா அதே அன்பு வந்து கண்டிப்போட இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி போதகர் கண்டிக்கிறாங்கன்னா அவங்க வந்து கெட்டு போகிறதுக்காக அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்காக தான் போதகர் கண்டிப்போட வசனம் சொல்றாங்க. அவங்க வந்து கண்டிக்கணும். இப்போ நான் என்ன இந்த ஊர்ல இருக்க யாராவது கண்டிச்சு நான் கேட்க மாட்டேன். இல்லை அன்பா இருக்கவங்க வந்து பேசினா நான் நம்ப மாட்டேன். நமக்கு கண்டிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மா கண்டிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம போதகர் கண்டிக்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு நம்ம அப்பா கண்டிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் வந்து மனைவி கண்டிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வந்து காட் வச்சிருக்காரு. அவரோட பிளான் படி தான் போகணும். நான் எல்லா இடத்துலையும் போயிட்டு அன்பா இருப்பேன், நான் அன்பா இருப்பான்னு சொன்னா நம்ம வாழ்க்கைக்கு சரியாகாது. அதே மாதிரி நடுவர் கூட அவங்க குழந்தையோட கண்டிச்சு தான் நடத்துவார். ஏன்னா அவன் கண்டிச்சாதான் அவங்க இடத்துல இருப்பாங்கன்னா அவன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே சேட்டத்துல கண்ண தாங்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, அவனை கண்டிக்கும் போது அவன் அமைதியா இருப்பான். அப்படிதான் சில இடத்துல அன்பு கொடுக்குற இடத்துல அன்பு கொடுக்கணும், அதே மாதிரி கண்டிப்பு கொடுக்குற இடத்துல கண்டிப்பு இருக்கணும். அந்த வெறும் அன்பை மட்டும் வச்சு நம்மளால போக முடியாது. ஆனா அந்த அன்பு எப்படி இருக்கணும், கண்டிப்பான அன்பா இருக்கணும். அப்படி கண்டிப்பான அன்பா இருந்தா மட்டும்தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை நல்லதாக இருக்கும். ஸோ பேசின டாபிக் கண்டிப்பான அன்பு இருக்கணும். அன்பு மட்டும் இல்ல, கண்டிப்போட அன்பு. அவங்க அன்பு மட்டும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு கண்டிப்பு முதல்ல இருந்தா மட்டும் அந்த அன்பு கொடுக்க முடியும். கரெக்டா? கண்டிப்பா எல்லாம் நம்ம எப்படி அன்பு கொடுக்க முடியும்? சரிங்களா? கண்டிப்பான அன்பு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசி
டைம் கொடுப்பேன். இப்போ எல்லாரும் பேசி எனக்கு டைம் இல்லாம இருக்கிறீங்க. அங்க ஒரு அண்ணன் இங்க 5 நிமிஷத்துல அனுப்புங்க, நான் வண்டி எடுத்துட்டு கட்சிக்கு போன ரெடியா இருக்காங்க. கொஞ்சம் இந்த சீக்கிரம் டாபிக் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நடுவர் அவர்களுக்கும் இந்த இவ்வளோ நேரம் என்னோட வார்த்தைகளை கேட்டீங்க. ஸோ நம்ம கிறிஸ்துவோட வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பான உபதேசம் தான் வேணும். அன்பு வந்து இருக்கலாம், ஆனால் அன்போட கண்டிப்பான உபதேசம் தான் வேணும்ன்ற என்னுடைய தரப்பு வாக்கியத்தை வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி நான் நம்ம நடுவர்கிட்டே சொல்கிறேன். நடுவர் கண்டிப்பான தீர்ப்பை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பான உபதேசம் தான் வேணும் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன். இனி தேவையில்லை. எல்லாரும் இப்போ ரொம்ப அருமையா பேசினாங்க. தொடக்கம் முதல் 3-6 பேரும் அட்டகாசமா சரவடியா அன்பாவும் கண்டிப்பாகவும் பேசினாங்க. எனக்கு உண்டான நேரத்தை எடுத்துட்டாங்க. அதனால இது எல்லாமே ரீகேப் கொண்டு போறதுக்கு அதிகமாக நான் நேரத்தை கொண்டு போக விரும்பலை. ஆனாலும் ஒரு டீ காஃபி போட்டால் டிகாஷன் வேணும். அப்போதான் பாலும் சேர்ந்து டிகாஷனை மிக்ஸ் பண்ணாதான் என்ன ஆகுது, ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது, பாலுக்கு கலர் மாறுது, ருசி கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பக்கம் அன்பு சொன்னாங்க. அன்பு ஏசப்பாட்டே இருக்கு, வேதத்தில் பல சத்தியத்தை சொன்னவங்க கிட்டேயும் இருக்குது. இந்த பக்கம் கண்டிப்பை பற்றி எடுத்து பேசினாங்க. கண்டிப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக மொத்தத்தில் என்ன போட்டு அட்டாக் பண்ணி விட்டாங்க. என் பிள்ளையை கண்டிப்பீங்களா, உங்கள் பிள்ளையை கண்டிச்சு வளர்க்குறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால இப்படி பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தில் அன்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த அன்பு என்ன ஆகுதுன்னு சொன்னால், எங்கே தேவைப்படுதோ அங்கே தான் கொடுக்க முடியும். இந்த கண்டிப்பு எங்கே தேவைப்படுதோ அங்கே தான் கொடுக்க முடியும். எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுல்ல. இடம்பொருள் லேவல்னு ஒன்று இருக்குது. இங்கேருந்து நான் உங்களை பேசுகிறதுக்கும் நான் தேவையான இடத்துல உங்ககிட்ட கண்டிப்பாக நடந்துக்கலன்னு சொன்னால் என்ன ஆகும்? நீங்கள் அட போப்பா இவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு நீங்கள் திரும்பிட்டு போயிடுவீங்க. அதை பேச வேண்டிய இடத்துல நான் அன்பாக சொன்னால் நீங்கள் அந்த அன்போடு சொல்லும்போது தம்பி சொல்கிறான் இது சரியாக இருக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கொடுத்துருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சத்தியத்தை அழகான விதிமுறைகளோட வேதத்தில் சொல்லியிருக்கிறார். நம்ம அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது அதில் கண்டிப்பு உணருது, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம மனைவி கிட்ட இவங்க சொன்னாங்க மனைவி கிட்ட அன்பு செலுத்தணும், கண்டிப்பு இல்லாமல் இருக்கணும்ட்டு. கண்டிப்பு, ஆனால் எல்லா இடத்துலையுமே எதுவுமே நிராகரிக்கப்படக்கூடாதுன்னு தான் என்னுடைய தோணுதல். ஏன்னு சொன்னால் ஒரு மருந்து எடுக்கிறோம், நம்ம உடம்பு சரியாகும்னு சொல்லிட்டு நம்ம ஜபமும் பண்ணுறோம். ஆனால் மருந்து எடுக்காமல் இருக்கிறோமா, மருந்து எடுக்கிறோம். ஏன் அந்த மருந்தையும் சாப்பிட்றோம், ஆனால் அதுக்கு மேலே நமக்கு ஒருத்தர் விடுதலை தருவார்னு. அப்போ 2 விஷயம் அங்கே இடத்துல நமக்கு ஈக்குவல் பண்ணுது. அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, பேசிய மன்னிச்சாரு. காயின் ஆபேல் கிட்ட சொன்னாங்க, ஆதாம் ஏவாள் கதையில் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரையும் சொன்னாங்க குறிப்பிட்டு. இதை நான் இப்போ பேசினா நேரம் எடுத்துக்கிட்டே போயிடும். ஹிட்லருடைய வாழ்க்கை வர்றாரு, ஆனால் நேதாஜி இல்லாமல், காந்தி இல்லாமல், இப்படிப்பட்ட ஒவ்வொரு உலக விஷயத்தையும் சொன்னாங்க, முக்கியமாக வேதத்தையும் சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம பைபிளில் சொன்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு அவசியமானது. இந்த உலகத்தில் வந்து நம்ம சத்திய வேதத்தை தவிர வேறு என்ன உண்மையான வேத வசனம் எங்கே இருக்குது? நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. திருக்குறள் இருக்குன்றாங்க, எல்லா புக்கும் இருக்குன்றாங்க. ஆனாலும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே உண்மையாக ஒரு அன்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு, கடிந்து கொள்ளப்பட்டும் கண்டிக்கப்பட்டும் இருக்குது. ஒவ்வொருத்தரும் பேசும்போது அன்பு எனக்கு வேணும்னு சொல்லி அன்பு பக்கத்தில் இருக்கிறவங்க போராடினாங்க. அதை பார்க்கும்போது அன்பு பக்கம் தீர்ப்பு கொடுத்துடலாமா? முடியாது. கண்டிப்பு பக்கம் கொடுத்துருவோமா? முடியாது. ஏன்னா பாஸ்டரையும் குறிப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கிறாங்க, சத்தியத்தை சொல்கிறாங்க. உண்மைதான், நம்மளை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க என்ன ஆகும், வழி தப்பி போயிடும். ஆனாலும் அந்த கெட்டகுமாரன் கதையில் அந்த தகப்பன் அன்பாக நேசித்து என் பிள்ளை வரமாட்டான்னு சொல்லி எதிர்நோக்கி காத்திருந்தார். அப்படிப்பட்ட வேலையில் நமக்கு அன்பும் தேவை, கண்டிப்பும் தேவை தான். ஏன்னு சொன்னால் இந்த 2மே இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பிரதானமாக இருக்காது. நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வரும்போது விருந்து மருந்து 3 நாளைக்குமாங்க, அவங்கக்கிட்ட கண்டிப்பாக யாரும் பேச மாட்டோம். எப்படி இருக்கீங்கன்னு அன்பாக தான் கேட்பாங்க. ஆனாலும் நம்ம பிள்ளைங்கிட்ட ஒரு கண்டிப்பு செலுத்த தான் செய்வோம். ஏன்னா கண்டிக்கலைன்னா அந்த பிள்ளை வழி மாறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு 50-50. பிரிட்டானியா சாப்பிடுங்க, ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. வாழ்க்கைக்கு அன்பும் தேவை, கண்டிப்பும் தேவைன்னு சொல்லி என்னுடைய தீர்ப்பை கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.